ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை KK நகர் பணிமனை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் கோவில் 50 வருட பழமையான திருக்கோவிலாகும். இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேகம் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி 14/3/2025 ஆண்டு பௌர்ணமி திதி உத்திரம் நட்சத்திரத்தில் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக யாக குண்டம் அமைத்து கும்ப கலசங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முதலில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், சிறப்பு தன்யஹூதி, பூர்ணாஹூதி மற்றும் தீபார்த்தனை உள்ளிட்ட 18 விதமான சடங்கு முறைகள் பின்பற்றப்பட்டன. மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு வேத பாராயணம் முழங்க முதலில் மூலவரான சர்வசக்தி விநாயகருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ வாராகியம்மன், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் இக்கோவிலில் சாய்பாபா, தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி, வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான், சர்வ ஈஸ்வரன், கால பைரவர், ஆஞ்சநேயர் மற்றும் நவகிரக சன்னதிகளும் உண்டு. குறிப்பாக வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கும், வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று கால பைரவருக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும். அன்றைய தினத்தில் பக்தர்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து சாமி தரிசனம் செய்வார்கள். மேலும் பஞ்சம திதியன்று வாராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மண்டல பூஜை தொடர்ந்து நடைபெறும் என்று கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்.